அப்புறம் இந்த 3வது இடத்துல வந்து நம்ம திவ்யா இருக்காங்க. ஸோ திவ்யாவோட ஓட்டிங் பார்த்தா 596 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 10% எடுத்துருக்காங்க. ஸோ திவ்யா மேலே நிறைய மக்கள் இன்னும் கூட நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. பட் அந்த நம்பிக்கை வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. அவங்க வந்து நாமினேஷன் பண்ணும்போது சொன்னாங்க, அவங்க வந்து ஒரே விஷயத்த வந்து சொல்லிகிட்டே இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஓப்பன் நாமினேஷன் வச்சு அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அதை வெளியில் வரணும். ஸோ அவங்களுக்கு வந்து மக்கள் அவங்க பார்க்கும்போது திவ்யாவா சூப்பராக விளையாடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும். பட் வந்து இன்னும் கூட வந்து அவங்க அந்த நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவங்க கொடுக்காத மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ 4வது இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார். அவரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 5546 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 8% எடுத்திருக்காரு. ஸோ விக்கல்ஸ் வந்து டோட்டலாக வந்து அவரும் வேறு மாதிரி ஆகிட்டாருங்க. வேறு மாதிரி இருந்தார். ஹோட்டல் டாஸ்க் வரைக்குமே வந்து வேறு மாதிரி இருந்தார். நான் ரொம்ப சாஃப்ட்டு பொலைட்டு, எனக்கு கோவம் வர்றது, கத்த மாட்டேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். விக்கல்ஸ் விக்ரம் இப்போ வந்து டோட்டலாக வேறு டைரெக்ஷனில் வந்துட்டார். இப்போ வந்து அந்த பழைய விக்ரமே இப்போ நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ யாரை பார்த்தாலும் கவுண்டர், யாரை பார்த்தாலும் கேலிப்பட்டு, யாரை பார்த்தாலும் கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாருன்னா ஓகே, பார்க்கறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து அவர் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன்.